நடிகை சாவித்திரியோட அந்தரங்க பக்கம். படத்துல கூட காட்டாத கருப்பு நாட்கள் போட்டு உடைச்ச பிரபல நடிகர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பலதர இந்திய மொழிகள்ல 318 படங்களுக்கும் மேல நடிச்சிருக்கக்கூடிய நடிகையர் திலகம் சாவித்ரி கணேசன் ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற குண்டூர்ல பிறந்தவங்க. சாவித்திரியோட இயற்பெயர் சசிகலா வாணி அப்படிங்கிறது. இவங்க இளமை காலம் முதற்கொண்டு இசை அப்புறம் நடனத்தை பயின்றவங்க. அது மட்டும் இல்லாம இளம் வயசுல மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச இவங்க பன்முக திறமைய வச்சிருந்தாங்க. தென்னிந்திய மொழிகள்ல நடிச்சிட்டு வந்த நடிகை சாவித்திரி தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு முன்னணி நடிகையா விளங்குனவங்க. இதுக்கப்புறமா இவங்க படங்கள்ல நடிச்சிட்டு வந்தப்போ இவங்களுக்கு இவரோட மேனேஜரா, செக்யூரிட்டியா இவரோட மாமன் முறை உறவா சௌத்ரிய நியமிச்சிருந்தாரு. இந்த நபர் 2 வருஷத்துல சாவித்திரிய தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததோட யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கறதையும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள விதிச்சு சாவித்திரிய டார்ச்சர் பண்ணிட்டு வந்தாரு. இந்த நிலையில சாவித்திரி ஜெமினி கணேசனோட இணைஞ்சு மிஸ்ஸியம்மா திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியும் வசூலையும் பெற்றுக் கொடுத்தது. அந்த சூழ்நிலையில சாவித்திரி தனக்கு உற்ற துணையா ஜெமினி கணேசன் இருப்பாரு அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா சென்னையில கடுமையா மழை பெஞ்ச சமயத்துல தன்னோட வீட்ல இருந்து ஜெமினி கணேசன் வீட்டுக்கு போய் தன்னோட மாமா தன்னை அதிக அளவு டார்ச்சர் செய்யறதா சொல்ல, அதுக்கப்புறமா ஜெமினியோட மூத்த மனைவி இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சென்னையில இருக்கக்கூடிய பகுதியில வாடகை வீட்ல ஒண்ணுல சாவித்திரிய தங்க வச்ச ஜெமினி கணேசன் அவரோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நடிகையர் திலகம் சாவித்திரிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல படங்கள்ல நடிச்சு சாவித்திரி பல்வேறு சொத்துக்களை சேர்த்ததோட மட்டும் இல்லாம அன்னைக்கு வெளிநாட்டு கார் வச்சிருந்த நடிகைகள்ல ஒருத்தராவும் திகழ்ந்தாங்க. இந்த சூழ்நிலையில நடிகையர் திலகம் சாவித்திரிக்கு படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டு பிராப்தம் அப்படிங்கிற படத்தை நடிகையர் திலகம் சிவாஜியை வச்சு எடுத்தாங்க. ஆனா இந்த படத்த தயாரிக்க வேணாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஜெமினி கணேசன் அதுக்கு தடை போட்டதுக்கு அப்புறமா 2 பேர் இடையிலயும் மனக்கசப்பு ஏற்பட்டு வீட்ட விட்டு வெளியே போகச் சொல்லி ஜெமினி கிட்ட சொல்லிட்டாங்க சாவித்திரி. அது மட்டும் இல்லாம இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெமினி கணேசன் சாவித்திரி கிட்ட, "நீ என்ன வெளிய போக சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறமா முதல்ல சரஸ்வதி வெளியேறும், அதுக்கப்புறமா திருமகள் வெளியேறுவா, பின்னாடி சக்தியும் வெளியேறுவா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மது போதையில ஜெமினி கணேசன் கிட்ட வீட்ட விட்டு வெளிய போகச் சொன்னதுக்கான காரணம், அவர் தன்னோட இணைஞ்சு நடிக்கக்கூடிய நடிகைகள் கிட்ட உறவு வச்சிருந்தாரு. அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவங்க அப்படி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெமினி கணேசன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா சந்திரபாபு கூட ஜோடி போட்டு நடிச்ச இவங்க ஓய்வு நேரங்கள்ல 2 பேரும் உட்கார்ந்து மது அருந்துறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தன்னோட இறுதி நாட்கள்ல 19 மாதங்கள் கோமா நிலையில இருந்த சாவித்திரி டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி 1981வது வருஷம் இறந்து போயிட்டாங்க. இறப்பப்போ அவங்களுக்கு 45 வயசு தான் ஆகியிருந்தது. இந்த நிலையில இப்போ நடிகர் திலகம் சாவித்திரியோட அந்தரங்க பக்கத்த அசால்ட்டா போட்டு உடைச்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன்.